இந்த ஊரும் பிரச்சனை இல்லை, இந்த ஊரும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஊரை இழக்க விட மாட்டேன். எவ்வளோ காசு நல்லா கதைக்கிறேன். திருமண வாழ்க்கையில அப்பா பற்றி சொல்லுங்க. அம்மா கும்பிடுறேன் விடடா சாமி. ஜனனி என்ன முந்தி கை சூப்புறது தெரியுங்கள். சொல்லி முடியல எனக்கு தொடங்கிச்சாரு. 7 மணிக்கு ஆச்சு பிள்ளைய காணையில எழுந்து போட்டு நான் விரைவிறகு சொன்னேன். பிள்ளைய டீசனால எனக்கு விரையில்லை. அதுல 4 பிள்ளைகள் உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா? 4 பிள்ளைகளுக்கும் அறிவு இருக்குத்தான். ஆனா இருந்தாலும் பவர் கூடினது பகவான் சொன்னேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தட்சணாமூர்த்தி ஜனனி. எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகம். வாழ்க்கை எப்படி போகுது? நல்ல சுகமா போகுது. இப்படி இந்த ஒலி வாங்கி பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு பின்னால பெரிய ஒரு கதை இருக்குது. அந்த கதையை சொல்ல போறவரிடம் இந்த ஒலி வாங்கி நீட்ட போறோம். யார் அந்த கதையை சொல்ல போறது? எங்களுடைய அம்மா. அம்மா வரமாட்டாவே காணொலியில தான் வெறையிலையா கதை மட்டும் சொல்லுது. அம்மா என்னண்டா கதைக்கிறதுக்கு வேற சொல்ல என்ன சொன்னவா, இந்த குரல் என்ன இந்த குரல் வயது போன ஆட்கள் குரல் மாதிரியாம் விரையில அப்படி இப்படின்னு சொல்றா. அப்படியும் இருக்குது மக்களே. சுசீலாண்ட குரல் மாதிரி இருக்கா, சுவர்ணலதாண்ட குரல் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. சொன்னாதான் நம்ம இன்னும் நிறைய கதையை அம்மா முன்னுக்கு வந்து சொல்லுவா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? தட்சிணாமூர்த்தி உதயராணி. ஏன் நீங்க முத்தன் உதயராணி என்று சொல்லல? அது இடையில மாறுறது தானே. கல்யாணம் கட்டினால் கணவற்ற பேர் தான் சொல்லணும். அது சட்டத்தின் அடிப்படையில நீங்க சொல்றீங்க. சரி, உங்களுக்கு இப்ப இதுல 2 பிள்ளைகள் இருக்கு, மொத்தமா 4 பிள்ளைகள். அதுல 4 பிள்ளைகள்ல உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா? 4 பிடிச்ச சரி, இப்ப இதுல இருக்கிற 2 பிள்ளைகளையுமே அறிவான பிள்ளையா? நீ பவன்சன். நீ இப்படி கேட்டா அப்படித்தானே சொல்லுவ. என்ன அறிவானு சொல்லதான் நோவே இல்லையா? சொல்லி இருக்காமே அறிவான பிள்ளையா? பவன்சன் தான். சொல்லிட்டான் மீன பவன்சன் தான். 4 பிள்ளைகளுக்கும் அறிவு இருக்குத்தான். ஆனா இருந்தாலும் பவர் கூடினது பவன்சன். எதை வச்சு சொல்றீங்க? காசு கொஞ்சம் காசு கொடுத்துறாங்களா? அப்படியே இல்லைவா? என்னது சொல்றீங்க? என்னது எதை வச்சு சொல்றீங்க? எல்லாரோடையும் கதைக்கவோ பேசவோ இல்லாதோட கதைக்கிறத சொல்றேன். ஜனவஞ்சம் கதைக்க மாட்டேன், நீ கதைக்க மாட்டேன், அக்காவும் கதைக்க மாட்டேன். நான் வந்து புதுசா கான்ட்ராக்டோட கதைக்க மாட்டேன். ஆனா பழையனா நான் எல்லாரோடையும் நல்லா கதைப்பேன். இல்லை நம்ம முன்னின்று கதைப்பேன். அதைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்றேன். மற்றபடி இந்த மூளையா இருக்கு நல்லதுங்க. 4 பிள்ளைகள் எல்லாருக்கும் மூளை இருக்கு. இப்ப விளங்குதா அம்மா அந்த அறிவான பிள்ளைன்னு அந்த கதைக்கிற இதை வச்சுதான் சொல்லியிருக்கேன். வெக்கப்படாம இல்ல, வெக்கப்படாம துணிச்சலா கதைக்கிறது. பவன்சன் ஆக்களோட கதைக்க விளக்க துணிச்சலா தான் கதைக்கிறது. அதுதான் சொல்றோம். சரி, இப்ப உங்களுடைய இந்த வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகு நீங்க இங்க வந்து வாழ்றீங்க, சரியோ? இப்ப நாங்க வந்து 4 பேரும் சேர்ந்துதான் வாழ்றோம். 4 பேரும் இன்றைக்கு சேர்ந்து வாழ்றோம். எதிர்காலத்துல இப்ப ஜனனி ஒரு இடத்து திருமணம் செய்து போவா, ஒவ்வொரு தரமும் ஒரு திருமணம் செய்து போயிடும். இப்போ உங்களுக்கு அந்த இங்க வந்து உடனே பழகிட்டுதான் எவ்வளவு காலம் எடுத்தது அந்த வீட்டு நினைவுகள்ல இருந்து இங்க முழுமையா மாறுறதுக்கு? வீட்டை போகணும் போல இருக்கும். மாசத்துல ஒருக்கா போனா 2 நாள் நிக்கணும் போல இருக்கும். வீட்டு சிந்தனையா தான் இருக்கும். என்ன செய்யற? கல்யாணம் கட்டிட்டோம், வேந்து பிள்ளைகள் பிறந்து வளர்றவங்க பிள்ளைகள இதோட அந்த வீட்டு சிந்தனை குறைஞ்சிருது. பிள்ளைகளை வளர்த்துறதுக்க வீட்டு சிந்தனை எல்லாம் மறந்துட்டு மண்டல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துருது. பாத்தீங்களா அம்மா கதைக்க விட்டா முதல் பக்கப்பட்டு. சரி, இந்த காணொலியின் நோக்கம் என்னன்னா, சின்ன வயதுல நாங்கள் குளப்படி விட்டுருப்போம், எங்க வாழ்க்கையில ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும் தானே. அத மாதிரி ஜனனியை பற்றி சொல்ல போறா, என்ன பற்றி சொல்ல போறா. முதல் எந்த வாழ்க்கையில நடந்தது இப்ப அதை சொன்னா சிரிப்பு வருமெண்டா ஒரு சம்பவம் சொல்லுவோம். முதல் நான் வீட்டை நின்று அப்பா அம்மா வீட்டை கொஞ்சம் தூரம், கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் தூரம். நான் தண்ணிக்கு போறோம். தண்ணி எல்லாம் வந்து போவோம். கிணறு இருந்தது. அப்ப அங்க தண்ணி எல்லாம் போவோம். அப்பா அம்மா ரோட்ல அடிக்கிறாள். ஏன்னு புள்ள தம்பி இங்க நின்றவன் காணையில. அப்ப தம்பிக்கு பவானிசனுக்கு 3 வயசு வரும். நான் சொன்ன தம்பியை காணையில் அங்கேயும் இல்லையே, தம்பி பவானிசன் இல்லையே, இங்க தான் வந்தவன் சொல்லி அப்பா மாட்ட போறவன் வந்தவன் சொல்லி. அப்ப இங்க நின்றவன் காணையில் இங்கே தெரியா தடவை பார்ப்போம். நானும் அப்பா அம்மாவும் அத்தையின் தடவை காணையில்
இந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற அண்ணா ஒரு ஆள் வந்தவர். அவர் வந்து கேட்டார், என்ன காணையிலன்னு. தம்பியை பவானி சார் அவர் இப்ப உயிரோட இல்லை. உயிரோட இல்லை. விமானம் இந்த நாட்டுல ஒரு விமானம் தவறுதலா சுடப்பட்டு விழுந்து அவர் செத்துட்டார். அப்போ அவர் சொன்னார், உங்க காணா போன உதுக்கான இங்கே வீட்டுக்கு வந்துருப்பாரு சொல்ல, சரி பாப்போம்னு சொல்லி அவரும் நான் தனி குடத்தை வச்சுட்டு அம்மாவும் நானும் 3 பேரும் போகிறோம் பிராந்தைக்கு. போனால் பிராந்தையில் இருந்து அறைக்கு நாங்கள் தடவை வாங்குக்குள்ள சீனி போனியோட இருந்து சீனி சாப்பிட்றான். 3 வயசு சீனி பொழிஞ்சோட இருந்து சீனி அள்ளி சாப்பிட்றாரு. அதை நாங்கள் காணையெல்லாம் தண்டா தான் கண்டவர். அவர் கண்டுட்டு சென்றார், இங்கே வாங்குவோம் அம்மம்மா, இங்கே பாருங்க வந்து வாங்குக்குள்ள ஒரு ஆள் இருக்குதுன்னு சொன்னார். அப்பம்மா சொன்னா, இங்கே வா நல்ல ஆளாக கிடக்குன்னு சொல்லி கையில் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து நான் கொண்ட கிணத்துல வயெல்லாம் கழுவி அவ்வளோ சீனி சாப்பிட்டு அள்ளி போட்டு கொண்டு அப்போ சேர்ந்து என்ன அவ்வளோதான். இப்படி இந்த கால வரைக்கும் ஞாபகம் வருது. முந்தி இந்த ஐங்கர் எடுத்து சாப்பிட்றது தானே, அடிக்கடி எடுத்து வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்றது. அப்படித்தான் அந்த பழைய வீட்டுல அந்த மண் வீடு தான் சமையல் அறை. அப்ப அதுக்குள்ள இருந்து சித்தப்பா வந்து பிள்ளை அப்பா அங்க எடுக்க உள்ளுக்கு இருந்த அக்கா வந்து இப்படி இப்படி அவன் நான் சித்தப்பா கதை சும்மா நிக்கிறான்னு தெரியல அப்பா அது ஞாபகம். சீனியோட சாப்பிட்டா விட்டுப்படாது, தனியா மாவாட்டி வைக்க விட்டால் ஒரு பை வாங்கினா அதுல நிறைய முடிஞ்சிருவேன், அரைவாசி சாப்பிட்டு தான் முடிக்கிறது. அப்ப ஆசை. சரி, அப்ப ஜனனியை பற்றி ஒன்று சொல்லுங்க. ஜனனி ஒருக்கா 10 வயசு அப்படித்தான் இருக்கும் போல. டியூஷனுக்கு போறவா, டியூஷனுக்கு போய் வரவா. அப்போ பக்கத்துல டியூஷனுக்கு போய் வரைக்க பக்கத்துல ஒரு டீச்சர் இருக்கிறா, வாக்கிட்ட டான்ஸ் பழக போறோம்னு கேட்டா. நடனம் அம்மாக்கள் அப்படித்தான் ஆங்கிலம் நடனம் பழக போறோம். அப்ப நான் ஓமன் சொல்லி விட்டேன். முதல் நாள் சொன்னா போட்டு வரட்டோனோ ஓமன் சொல்லி விட்டாச்சு. போய் வந்துட்டா. ஒரு மலத்துக்கிழமை தான், 6 மணிக்கு போனால் 7 மணிக்கு வந்துடுவா. டியூஷனால வந்து போறோம். அப்போ அடுத்த நாள் அந்த நேரத்துக்கு அவள் அப்படியே டியூஷனால வந்து சுவந்தா டீச்சர்ன்னு சொல்லி அவட்ட பழக போட்டான் பக்கத்தில். அப்போ 7 மணிக்கு ஆச்சு, பிள்ளைய காணையில் எழுந்து போட்டு நான் விரைவிறகு சொன்னேன், பிள்ளை டியூஷனால் இன்னும் விரையிலேன்னு சொல்லி விட்டாச்சு. அப்போ பவானி சொன்னேன், பிள்ளையாக்காண்ட அண்ணாவே விட்டு உங்கள் டியூஷனில் தேடினா அங்கே இல்லையாண்ட வச்சு நாங்கள் பக்கத்தில் இங்கே போனோம்னு சொல்லி ஒரு 1/2 மணிக்கிழமை காவல் இருக்கிறோம். வாரான் எங்கேன்னு கேட்டால் நான் நடனம் பழக போனோன்னு. அப்போ நான் என்ன அம்மாவுக்கு சொல்லி போட்டு தானே போனோன்னு சொல்லி, அப்போ அம்மாவுக்கு சொல்லி போட்டு தானே நான் போனான்னு சொல்லிட்டேன். நான் எனக்கு சொல்லி போட்டு போயில, நேற்றைக்கு தான் சொன்னவா, இன்றைக்கு எனக்கு சொல்லல, அப்படியே போட்டாவான். அடி விழுது 2-3 அடி. எங்கள் அம்மா நின்றவா, எங்கள் அம்மா நின்றவா, அம்மா அழுது இந்த பிள்ளை கடிச்சு போடுத்தேன்னு சொல்லி அழுது கொண்டு இருந்தவா. பெருசா அடிக்கல, மெல்ல மெல்லமா 2-3 அடி அடிக்கிறேன். அப்ப அடிக்கிறேன் அடிக்கவா அழுது கொண்டு இருந்தவா. அப்ப அதோடய சொல்லி போட்டுதான் டியூஷனுக்கு போறோம்டானு, நடனத்துக்கு போறோம்டா சொல்லி போட்டுதான் போறவா. முத்தத்துல மம்பட்டி சின்ன பானா மம்பட்டி தண்ணி கட்டுற மம்பட்டியா இவர் கிடக்க. இவர் டியூஷனால வந்து அந்த மம்பட்டிக்கால அந்த போல தாண்டு போச்சோன்னா மம்பட்டிக்கால எல்லாம் கொத்தி எடுக்க அது கல்லுக்கு நெளிஞ்சு போச்சு மம்பட்டி. மம்பட்டியை தெரியாத மாதிரி போல வச்சுட்டு புத்துவட்டிக்கால வட்டி கண்ணிக்க வெட்டி முடிஞ்சு கணையத்துக்கு அப்பா வந்து தண்ணி கட்ட போகிறதுக்கு வாழையை தண்ணி கட்ட போகிறதுக்கு மம்பட்டியை பார்த்தால் என்ன நெளிஞ்சு போய் கிடக்கானே. யார் நெளிச்சு நான் என்ன தெரியல. நான் அப்பா அம்மா கிட்ட போய் வந்தேன், காணையில் நான் சொல்ல இவர் பவானி சார் முழுசுறாரு. நீங்க மம்பட்டி நெளிச்சு, நான் நெளிக்கலையாப்பா, நான் நெளிக்க போய் சொல்லாத, நீ தான் நெளிச்சீங்க. இல்லை நான் நெளிக்கிறேன். 2 அடி விழுந்துச்சு. அது இப்போ அது இல்ல அம்மாவுக்கு ஞாபகம் இல்ல. என்ன கேட்டது அப்பா போய் சொன்னது பிடிக்கல. நான் சொன்னா அப்ப பேச விட்டுருப்பேன். அப்ப யாருடா நடிச்சேன்னு கேட்க, நான் நடிக்கலண்ணா. அப்ப அதுல வெட்டி கிடக்கிறதா இருக்கா, நான் புத்து வட்டி எடுத்துதான் வெட்டி நின்றதில்ல. பிறகு என்ன நடந்ததுன்னா அந்த இடத்த வெட்டிக்கு நின்றது மயு. சரியா? அப்ப மயு அந்த நேரம் மயு வந்துட்டான். அது ஏதோ வந்துட்டான். அப்ப மயுவை கேட்டது இது யார் எடுத்து வெட்டினா, மயு பேசாம இப்படி முழிச்சுனான். சரியா? அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடுது. அப்ப சும்மா உருக்குற மாதிரி தடியை பிடிங்கினேன்.
அவன் சொன்னான் இப்ப மம்பட்டி எடுத்த வட்டி போட்டு மெலிஞ்சு போச்சு எடுத்த வட்டினாருன்னு சொல்லி முடியல. எனக்கு தொடங்கிச்சாரு வீட்டை சுத்தி சுத்தி ஓட ஓட அடிக்கணும் அந்த போய் சொன்னதுக்காக அடிச்சதுக்காக நான் அழுகிறேன். இல்லை கடிச்சதுக்கு அழுகிறேன். அழுது போட்டு நான் தான் என்ன வேற நான் சொல்லி கவலைப்பட்டு அழுதேன். இங்கே மம்பட்டி நெளிச்சதுக்கு அடித்த வேறன்னு சொல்ல அப்பா சொன்னார் தனக்கு அடித்தது பிள்ளைல போய் சொன்னது பிள்ளை தான் எடுக்கையில நான் நெளிக்கலைன்றது சொன்னதுக்காக தான் நான் அடித்தேன். மற்றபடி பின்ன நான் என்ன சொன்னேன் நீ அவனுக்கு அடி பிள்ளைல பேசாண்டு எனக்கு காஃபியா போச்சு நான் அழுது போட்டு அதோட முடிஞ்சு இப்ப எங்க வீட்டுல எனக்கு அடி விழுந்தா நான் பிள்ளை விட்டா சிலது சித்தப்பா அடிச்சா அத்தை சித்தப்பா பேசுவோம், அப்பா அடிச்சா சித்தப்பா அப்பா பேசுவார். அப்படியே அந்த எல்லா பக்கத்தாலேயும் இது மாதிரி ஆனா அடி விழும் கட்டாயம் விழும். ஜனனியை பற்றி வேற நல்ல பிள்ளைய நம்ம சொல்லுவோம். ஜனனி என்ன முந்தி கை சூப்புறது சரி விரல் சூப்பாவே இருக்க மாட்டான். நாங்க சூப்பாவாம விட்டாலும் அவ பின்ன எங்களை அத்தையாக்கள் சொல்லிச்சு நீ படுக்க போயிருக்க வேப்பண்ணம் பூசி கைக்கு சீலையில ஊற்றி பூசி கட்டி விடுங்கோ சூப்பா விடுவாங்க 5, 6, 4, 5 வயசு. நாங்கள் அப்போ அப்படியே சீலையால சுற்றி 3, 4 வயதுல அப்படித்தான் சூப்பினிகள் சீலையால சுற்றி கட்டி போட்டு விட்டாலும் அதை அவுட்டு அரைஞ்சு போட்டு சூப்பி அதை விட அங்க வகுப்பு முடிஞ்சிட்டு பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்டு மிதிவண்டியில வரைக்கும் ஒற்றை கையை பிடிச்சு கொண்டு ஒற்றை கையை சூப்பி கொண்டு வர ஓமே இல்லையா? ஆமா. அடுத்தது இன்னொரு சம்பவம் அந்த இடம்பெயர்ந்து போய்க்குன்னா அந்த உளவு இயந்திரத்துக்கு அதை பற்றி சொல்லிடுங்க. நானும் சொல்லி இருக்கிறேன்னு அதை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் இடம்பெயர்ந்து கைதடியெல்லாம் இருந்தாங்க. பவானிசன் சாவச்சேரிலாம் பிறந்தா கைதடியில இருந்தாங்க. பிள்ளை தம்பி பிறந்து 3 மாசம். அப்போ ஆமிக்காரன் வந்துட்டான்னு சொல்லி எல்லாரும் ஓடி எல்லாரும் ரோட்டெல்லாம் நிறைவாசி பேர் ஓடுது. நாங்கள் அந்த கடலுக்குள்ளால கைதடி கடலுக்குள்ளால நடந்து போகிறோம். நான் தம்பியை தூக்கி கொண்டு அப்படியே எல்லாரும் போய் அந்த கடல் கடந்தான் காலை மட்டில் பக்கம் போயும் காலை கொஞ்சம் இல்லை மட்டி அந்த ரோட்டெல்லாம் போகிறோம். நாங்கள் அதால போய் கச்சா ரோட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது பின்னாலேயே நான் போச்சு சரியா களை விடிய துவங்கின விடிய துவங்கின அப்பா பார்த்தா மிஷினில் லேமாசட்டும் சாமான் லோட்டா ஏற்றி அதுக்கு மண்ணெண்ண கூட எல்லாமே ஏற்றி மிஷின் எல்லாத்தையும் ஏற்றி கட்டியாச்சு. பின்னால எல்லாரும் சைக்கிளில் வந்தவை நடந்து வந்தவை அக்காவை அத்தை கொண்டுவன் நான் தம்பியை கொண்டு நடக்க இல்லாமல் நான் களைச்சி வேறு இவர் மிஷினில் வந்து குத்தி ஸ்லோ பண்ணி கேட்டாரே நீலாக நடக்க இல்லான்ட்டு கச்சாரோட்டுக்கு போட்டு நான் என்னால் ஏலாம் கிடக்குன்னு சொல்ல சரி முன்னுக்கு இருப்பியோன்னு கேட்டார். அந்த சாமானோடையே முன்னுக்கு மிஷின் பட்டியில் இருப்பியோன்னு கேட்கும். நான் ஏதோ ஓமண்டு ஏழாத கட்டத்தில் நான் ஓமண்டு முன்னுக்கு இருந்துட்டேன். இருந்தால் மெல்ல மாத்தான் ஓடிக்கொண்டு போகிறார். சும்மா கொஞ்ச நேரத்தால் தூக்கி என்னையும் தம்பியை அப்படியே எறிஞ்சு போடுது. ஆனால் அப்பா டக்குன்னு குத்தி புறையை கடிச்சிட்டார். இல்லையென்றால் நான் தம்பியும் சரி நான் இந்த காலம் எல்லாம் முறிஞ்சிருக்கும். ஆனால் அப்பா உடனே குத்தி புறையை கடிச்சு போட்டார். மின் பொட்டியில் அங்கே இருந்தாங்க தூக்கி எறிஞ்சு போடுது 2 பேரையும் டக்குன்னு குத்தி புறையை கடிச்சு போட்டு பேருந்து அந்த கையோட சின்னர் அது இனி 1 பேர் அது 2 நான் சொன்னேன் நான் இனி இருக்கல நான் மில்லமாக தம்பியை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க மட்டும் போனாங்களுக்கு இருந்திருந்து என்னன்னா கிளாலி மட்டும் ஒரு நாள் பயணம் ஒரு நாள் இரவும் பகலமா போய் கிளாலி என்னன்ட்டு அடுத்த நாள் தானே வந்தேன். செல்வழுக்க போய் படுத்திருந்து பயத்தில் குளாரி அப்படியே வந்து சில பேர் வெளியில தானே எல்லாம் கைதடி மட்டும் இல்லை இருந்தவன் நாங்கள்லாம் ஒரு சில பேர் வெண்ணி போனவன் அவ்வளோதான். அம்மா கும்பிடுறேன் விடடா சாமி வேற என்ன அவ்வளோ இருந்தாலும் வேற எந்த இதுல வேற குழப்பணிகள் சரி மோட்டர் சைக்கிள் நான் சொல்றேன். ஆமா சொல்ல அந்த சார் என்ன கதையை சொல்லிவிடுவோம். மோட்டர் சைக்கிளில் தம்பியும் இருக்கா போனேன். சித்தப்பா குழம்பால வர 2 போனேன் மடத்தறிக்கி. அப்போ இந்த உள் ஒழுங்கியால் போய் இந்த விநாயகர் ஆஃபீஸ் அடியில் தானாக்கும் தம்பி விழுந்து போனான். விழுந்த வச்சு அதில் ஒரு கண்டிட்டார் போல அவர் சேரன்னு சொல்லி அவர் கண்டிட்டார். அவர் வந்து கண்டிட்டார். பேர் பவானிசன் அவர் தூக்கி விளைஞ்சு போட்டு போச்சு. பேருந்து பவானிசன் போட்டான். பேருந்து வந்து அவர் வந்து சொன்னார் பவானிசன் விழுந்தான்னு சொல்ல அது விழுந்து அவங்க கோழியும் விழுந்துண்டு நான் தான் அவனை
இல்ல இழுத்து தூக்கி விட்டுறான். கோழியை இழுத்து எடுத்து தான் நம்பிட்டது என்ன காப்பாத்துறதுக்காக. நான் சேகரன் என்று சொல்லுவேன். எனக்கு கணிதத்துக்கு அதிக புள்ளி வாரத்துக்கே அவர் தான் காரணம். அவர் என்ன வீட்டை அடிவனை காப்பாத்துறதுக்காக கோழி குறுக்க வந்தா அவன் கோழியை காப்பாத்துறதுக்கு இருந்து விட்டான். அப்படி ஒரு கோழியே வேற இல்ல சரியா, எடுத்து விட்டது கோழி ஓடிதுதான். ஆனா அவருக்கு கழிச்சு போட்டு நான் வீட்டுல இருந்து அழுகு ஒன்னிக்கப்ப அப்ப இருந்து எல்லாரும் தெரிஞ்சு அது பெரிய காயம் இல்லை. அப்ப தம்பி வாசனுக்கு முந்தி மோட்டர் சைக்கிள் ஊருண்டா இல்லை, சின்ன வயசு தானே. இதில் ஓடிக்கொண்டு போய் வந்து நாங்கள் வந்த அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கவலை தீர்ந்தது. வந்த அப்புறம் தம்பி கால்கள் எல்லாம் விரைஞ்சு போட்டு போச்சு. ரெண்டும் அந்த வாழையில மாட்டுக்கு வாழையில வெட்டைக்க முழங்காலில் வெட்டுப்பட்டு அடையாளம். தம்பி அப்பாவோட வேலை செய்யறவங்க தான் நம்ம தோட்டங்களுக்கு தண்ணி காட்டுறது வாழையில வெட்டுவான் மாட்டு முந்தி செய்கிறவர் இப்ப கொஞ்சம் கள்ளம் தான் அவ்வளவுதான். நல்ல பிள்ளைமா குழப்படி செய்யாம இருந்த பிள்ளைங்க 4 பிள்ளைகளுக்கு சின்ன குழப்படி செய்யாத பிள்ளை என்ன 4 பிள்ளைகளும் எனக்கு குழப்படி செய்ய எனக்கு கரைச்சல் கொடுக்கல. உண்மையா சொல்றோம். தாங்களும் தங்களை பாடும் தனி மேல எனக்கு எல்லாம் 4 பிள்ளைகள் தான். நேசரி பொங்கல் தங்களை வள்ள வெறுங்கள் தங்களை வள்ள வெளுக்கிட்டு சாப்பிட்டு டிசனுக்கு பொங்கல் பள்ளிக்கூடம் பொங்கல் வீட்டு சோழி கரைச்சல் எனக்கு தெரியும். பிள்ளைகளால எனக்கு மேல கரைச்சல் படையில நான் விருத்தறிக்க தங்களை பாடல. ஆனா உடுப்போல் துவச்சு குளிக்க பார்க்குற வழக்கம் தான். மற்றபடி பிள்ளைகள் எனக்கு ஒரு கரைச்சல்னு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைகளை பத்தி அம்மா அப்பாவுக்கு போய் சொல்லு உங்களோட பிள்ளை அங்க நிக்குது அதை செய்து வந்திருக்கு அப்படி செய்து வந்தோம் அப்படி ஏதாவது முறைப்பாடு வந்ததான் என்ன நடக்கும். அப்படி வந்திருந்தா அப்ப என்ன செய்யுது அடிப்பாரு. ஆனா விடியோல மீத பள்ளிக்கூடம் பொங்கல் பேருந்து வந்து டிசனுக்கு பொங்கல் பேருந்து இரவு டிசனுக்கு பொங்கல் நான் சாப்பாடு சமைச்சு கொடுத்து உடுப்போல் தோற்றி குளிக்க வரவிட்டா அவ்வளோதான். வீடு தெரிஞ்ச அளவில் தங்களை பாட்டில் குளிப்பினும் தங்களை பாட்டில் தலையெழுத்து கட்டிக்கொண்டு போங்கள். இப்போவும் வளர்ந்த பிள்ளைகளுக்கே தலையில் பின்னி மடிச்சு கட்டிக்கணும். ஆனால் எங்களை பிள்ளைகள் அப்படி கரைச்சப்படுத்தல. 12 13 வயசுலயே தங்களை பாட்டுக்கு இல்ல 12 13 வயசு 10 வயது 12 வயதுலயே தங்களை பாட்டுக்கு தலை பின்னி கட்டி வடிவா வளர்க்கிட்டு தங்களை பாட்டிலே போவோம். ஒரு கரைச்சல் தெரியல. நல்லா கதைக்கிறேன். எந்த புள்ளையில இந்த பாசம் இருந்தா காணுவேன் காசு பிடிக்காது. நான் இந்த புள்ளையில இந்த பாசத்துக்கு தான் நான் கதைக்கிறேன். காசுக்காக நான் வாழையில நல்ல கதை. எந்த புள்ளையில என்ன பார்க்கும் அப்பா அம்மா பாக்குங்கள். நாங்கள் புள்ளையில பார்த்தாச்சு பாக்காட்டின்னு சரி பாக்காட்ட அப்பா இருக்கிறது என்ன பாக்க அம்மா ஏதாவது சண்டை பிடிச்சா நீங்கள் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அப்பா தோட்டம் செய்து தன்னை பாதுகாத்து 2 வாழைப்பழம் கொண்டு வித்தாலே எங்களுக்கு ஒரு சாப்பாடு அப்பா பாப்பாரு என்ன வடிவம் பாப்பாரு. அப்பா பற்றி உங்க திருமண வாழ்க்கையில அப்பா பற்றி சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வாய்ச்ச கணவர் வந்து எப்படி எனக்கு நல்ல என்ன பொறுத்தவரை என்ன நல்ல மாதிரி தான் வச்சுருந்தேன். உண்டாலையும் குறவடி இன்றைக்கு நான் சொல்லுவேன். சாப்பாட்டாலேயோ உடுப்பாலேயோ சகலத்தாலேயும் எனக்கு ஒரு குறையும் முடியல. பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். வருஷம் தீபாவளிக்கண்டா என்ன குடிக்கொண்டு போய் உடுப்புகள் எடுத்து கொண்டு வருவோம். முதல் நாளைக்கு ஒரு குறையும் இல்லை. பிள்ளைகளுக்கு கொண்டுக்கு 2 உடுப்பு எடுத்து கொண்டு பாடுறாங்க. அப்படி நல்ல மாதிரி தான் தந்துடுறாங்க. நாங்கள் இப்போ முந்தியும் நல்ல மாதிரி தான் தந்துடுறாங்க. இப்போவும் நல்ல மாதிரி தான் உண்டாலையும் குறை. அந்த உடுப்படுத்த போய்க்கல நான் என்ன மாதிரி சட்டை விடுது சில நேரம் உங்களை குடிக்கொண்டு போவோம். இல்லையா நாங்கள் தான் எடுத்துக்கொண்டு போவோம். அந்த கட்டணங்களுக்குள்ளால போய் முந்தி அந்த மின்னி வெளிச்சங்கள் இருக்கும். அது அந்த எது சொல்லுவாங்க அந்த கிறிஸ்துமஸ் நேரங்கள்ல அலங்கரிக்கிற வெளிச்சங்களை அங்க விக்கிறதுக்கு அது இல்ல. அப்பாவுக்கு சொல்லுவேன் அதை நாங்க வேண்டித்தாவனாலும் வந்து அது என்ன தம்பியை தான் கூடுதலா குடிக்கொண்டு போறோம். நாங்கள் மற்ற எல்லாரையும் விட்டுட்டு விட்டுட்டு தம்பியை தான் குடிக்கொண்டு போறாங்க. ஆனா தம்பிக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் டவன் உடுப்படுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா தீபாவளி வந்து 2ஆம் நாள் 5ஆம் நாள் வெறும் பிறந்த நாளுக்கு சேர்த்து தான் எடுத்து கொண்டு போறோம். 2 உடுப்பு. ஆனா கொஞ்சம் பெருசாதான் ஆக பெருசாண்டில சொட்டு முந்தி பெருசாதான் நடக்குது. 2 வருஷத்துக்கும் இப்ப பெருசாதான் வந்து நிக்குது. திரும்ப வாழ்க்கை ஒரு வட்டமண்டமே வந்து நிக்குது. வடிவா பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளாலேயும் எனக்கு ஒரு குறை இல்லை. அப்பா வேலையும் ஒரு குறை இல்லை. எல்லாம் படிவா சந்தோஷமா இருப்போம். நான் காசு பணம் இன்றைக்கு வெறும் நாளை
சரி, இப்ப இது நிறைவான கேள்வி. உங்களோட ஊரை இந்த இப்ப திருமணம் செய்து வந்திருக்கிற ஊரா நல்ல ஊர்? எந்த ஊர் தான் இல்ல, எல்லாருமே அப்படித்தான். எந்த ஊரும் பிரச்சனை இல்லை, இந்த ஊரும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஊரை இழக்க விட மாட்டேன். எந்த ஊர் எப்பவும் எனக்கு தேவை, அப்பா அந்த ஊரும் தேவைதான். என்னபடியா இந்த ஊர்ல இருந்தா அப்பா அந்த ஊருக்கு வந்தா அப்பா அந்த ஊர்ல இந்த இருக்கிறோம். ஆனபடியா ரெண்டையும் சமனா வச்சிருக்கேன் நான். சரி மக்களே, இப்ப அம்மா நிறைவா கதைக்கிறத முகம் காட்டி கதைப்பா. நான் போறேன். காட்டட்டாம் அம்மா? முகம் காட்ட மாட்டேன். ஏன் காட்டுறீங்க முகத்தை? முகம் காட்ட மாட்டேன். சரி மக்களே, இப்ப இன்றைய நாள்ல இந்த காணொலியை நாங்க நிறைவு செய்ய போறோம். எதிர்காலத்துல அம்மாட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கருத்தா பதிவு செய்யுங்க. அப்படி நீங்க கேட்கிற கேள்விகள் அம்மாட்ட கேட்கிற மாதிரி இருந்தா நாங்க இன்னொரு காணொலியை பதிவு செய்யறோம். சரியா? இப்ப இந்த காணொலியை விடைபெற்றுக் கொள்கின்றோம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். நான் உங்கள் தோழி தட்சணாமூர்த்தி. நன்றி, வணக்கம். அம்மா சரி 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 என்ன அப்பா இந்த புரிய நிறைய எல்லாத்தையும் வட்டி போடுறா தம்பி.